படிக்காத நீ படிக்க வேண்டிய மாணவர்களுக்கு புத்திமதி சொல்ற அளவுக்கு உனக்கு என்ன அடிப்படை தகுதி இருக்கு? 5 வயசு பையன் மொபைல் ஃபோனில் செய்கிறத ஸ்டாலினாலேயோ உதயநிதியாலேயோ செய்ய முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு வர்ற ஜெனரேஷன் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக எதை படிக்கணும் எதை இது பண்ணணும் அப்படிங்கிறது அவன் தான் முடிவு பண்ணணும். உங்களுக்கு அடிப்படை தகுதி கிடையாது. 65 ஊரை ஏமாத்தின மாதிரி இந்திய எதிர்ப்புன்னு இப்போ ஏமாற்ற முடியாது. இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களும் அதை ஒத்துக்கிட்டாங்க. உங்களுக்கு மட்டும் என்ன இதாகுது? எங்கள் படிப்பை தேர்ந்தெடுக்க நீ யாருங்கிறது தான் கேள்வி. வெக்கம் இல்லையா உங்களுக்கு? இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் போய் பிச்சை எடுக்கிறீங்களே, ஏன் நீங்கள் ஒரு அரசாங்கத்தை தனியாக நடத்துறீங்கல்ல? இவ்வளோ வருமானத்தை வச்சுக்கிட்டு ஏன் மத்திய அரசாங்கத்தில் போய் பிச்சை கேட்குறீங்கன்னு தான் நான் உங்களுக்கு வெக்கமாக இல்லையா உங்களுக்கு? படிக்காத ஒன்றும் தெரியாத கூட்டம் பதவிக்கு வந்துருச்சு. நம்ம நாட்டோட மிகப்பெரியது. இந்த கூட்டத்துக்கு என்ன தெரியுமோ அதை வந்துக்கிட்டு 65 இது வந்த கூட்டம். இந்த முட்டாள்கள் கூட்டம் சொல்கிறத கேட்காதீங்க. ஹிந்தி வேணா கன்னடம், ஹிந்தி வேணும்னா ஹிந்தியை படிங்க, கன்னடம் வேணும்னா படிங்க, மலையாளம் உங்களுக்கு என்ன தேவை அதை படிங்க. நீங்கள் எல்லாம் கல்வி மந்திரியாக யாராக இருக்கிறீங்க? ஒன்றும் தெரியாதவனை, ஒன்றும் படிக்க தெரியாதவனை, படிக்காதவனுக்கு தானே கல்வி மந்திரியாக எப்படி உள்படும்? அது குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் சொல்கிறத படிப்பு விஷயத்தில் எந்த மாணவர்களும் கேட்காதீங்க, எந்த பெற்றோர்களும் கேட்காதீங்க. அனைவரும் முட்டாள்களின் கூட்டம். இவன் வசதிக்காகத்தான் கல்வி அமைப்பான். ஸ்டாலின் இஸ் லிவிங் இன் அ ஃபூல்ஸ் பேரடைஸ். ஒரு முட்டாள்கள் உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. கொஞ்சமாச்சும் கூச்சம் அவருக்கு இருக்கா பாருங்க. அவர் அப்பான்னு யார் கூப்பிட்றாரு? அப்பாங்கிற வார்த்தை கிடையாது. அப்பாங்கிற பதவி பட்டத்துக்கு நீங்கள் தகுதியானவரா? மாதிரி விக்கு வைக்கலை. நீங்கள் அப்பான்னு சொல்லிட்டு விக்கு வச்சுக்கிறீங்க, மேக்கப் போடுறீங்க. உங்களை பார்த்தா நீங்கள் அப்பான்னு சொல்கிற அளவுக்கு உருவத்தை வச்சுருக்கீங்க. ஸ்டாலின்னு சொல்லுங்கிறீங்க. ஒரு 3 வயசு குழந்தைகிட்ட ஒரு 73 வயசா? அப்போ உங்களுக்கு முறையே தெரியலையே யார் எப்படி கூப்பிடுவான்னு? உங்களுக்கு 74 வயசாச்சு. 80 வயசாலும் உங்களை அப்பான்னு கூப்பிடணுமா? அதிமுகவில் இருக்கிறவன் எவனுமே எம்ஜிஆருக்கு மேலேயோ ஜெயலலிதா மேலேயோ உண்மையான அபிமானம் கொண்டவர்கள் யாருமே இல்லை. திமுகவில் எவ்வளவு திருடன் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 1 கிலோ நகை திருடினவன் இவங்க தான். அதில் மாற்று கருத்தே இல்லை. ஜெயலலிதாவோட சேலை எத்தனை திமுக நம்ம வீட்டில் இருக்குன்னு பாருங்க. இளைய பாரதம் நேர்களுக்கு வணக்கம். நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் நேதாஜி மக்கள் கட்சியின் தலைவர் மற்றும் வழக்கறிஞர் திரு வரதராஜன் அவர்கள். வணக்கம் சார். இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கை அப்படின்ற ஒரு போர் நடக்குதுங்க. ஆளும் கட்சி இருமொழி தான் எங்களுக்கு வேணும், அதுதான் எங்கள் உயிர் மூச்சு அப்படின்ட்டும் எதிர்கட்சிகளும் இந்த வாதத்தை வைக்கிறாங்க. ஆனால் பாஜகவினர் மட்டும் மும்மொழி இங்கு தேவை அப்படின்ட்டும் ஆளும் கட்சியில் இருக்கவங்க குழந்தைங்க நீங்கள் எங்கே படிக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. மும்மொழி மக்களுக்கு தேவை அப்படின்ற போது இருமொழி கொள்கை வேணுன்றது ஹிந்தி திணிக்கிறதுக்காக தான் பாஜக இதை பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? ஒரு மொழியை நம்ம படிக்கணும் இல்லை படிக்கக்கூடாதுங்கிறத யார் முடிவு பண்ணணும்னா அந்த குழந்தைகளின் பெற்றோர்கள் தான் முடிவு பண்ணணும். அரசாங்கம் முடிவு பண்ணுறதுக்கு அரசாங்கத்துக்கு அதிகாரம் இல்லை. அரசாங்கம் எந்த மொழியையும் யார் மீதும் திணிக்கக்கூடாது. நான் சொல்கிறது திமுக அரசாங்கத்தை தான் சொல்கிறேன். எதை படிக்கணுங்கிறது அவனுடைய சொந்தது. இப்போ +2 இருக்குது. அதில் எத்தனையோ பேர் ஃப்ரெஞ்சு படிக்கிறாங்களே, அவங்கள போய் நீங்கள் என்ன தகுதி பண்ணீங்க? ஃப்ரெஞ்சுங்கிறத படிக்கிறாங்கல்ல, மார்க் அதிகம் கிடைக்குங்கிறதுக்கு படிக்கிறாங்கல்ல. எத்தனையோ பேர் ஜெர்மனியை கூட இதாக படிக்கிறாங்க. அவங்க ஜெர்மனிக்கு வேலை விஷயமாக போகிறதா இருப்பாங்க. இப்போ இதுக்கு ஃப்ரான்ஸுக்கு பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்கெல்லாம் போவாங்க. அவங்க ஃப்ரான்ஸை படிச்சுக்குவாங்க, ஃப்ரெஞ்சை படிச்சுக்குவாங்க. இதெல்லாம் அவங்கவுங்களுடைய வசதிக்கு தகுந்தபடி மொழிகளை படிக்கிறது. உங்களுக்கு மொழிகளை படிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? ஒன்று, நீங்கள் எவனுமே படிக்காத ஆள். திமுகவில் இருக்கிற எவனுமே டாப் டு பாட்டம் படிக்காத ஆள். படித்தவன் சர்டிஃபிகேட்லாம் கொண்டு வாங்க. 10, 15, 20 எந்த சப்ஜெக்ட்லேயும் தாண்டலை. படிக்காத நீ படிக்க வேண்டிய மாணவர்களுக்கு புத்திமதி சொல்கிற அளவுக்கு உனக்கு என்ன அடிப்படை தகுதி இருக்குது? இன்றைக்கி நீங்கள்லாம் முந்தின ஜெனரேஷன். ஒரு மொபைல் ஃபோனை கொடுத்து ஒரு ஆப் இதில் போய் பார்க்க சொன்னால் உங்களில் எத்தனை பேருக்கு பார்க்க தெரியும்? ஸ்டாலினே எடுத்துக்கோங்க, மொபைல் ஃபோனை கொடுங்க. ஒரு ஆப்பில் போய் அவரால் ஒரு விஷயத்தை பார்க்க முடியுமா? 5 வயசு பையன் இன்றைக்கி செய்வான். அது 5 வயசு பையன் மொபைல் ஃபோனில் செய்கிறத ஸ்டாலினாலேயோ உதயநிதியாலேயோ செய்ய முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வர்ற ஜெனரேஷன் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரும். எதை படிக்கணும் எதை இது பண்ணணும் அப்படிங்கிறது அவன் தான் முடிவு பண்ணுறான். பெற்றோர்கள் சொல்கிறதையே கேட்காத பிள்ளைகள் கூட இருக்காங்க படிப்பு விஷயத்தில். பெற்றோர்கள் MBBS தான் படிக்கணும்பாங்க. பையன் சொல்லுவான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் ஆடிட்டராக தான் போவேன் அப்படின்ட்டு +2ல் அப்போ எடுக்கும்போது அவன் கோர்ஸையை மாற்றி அக்கௌண்ட்ஸில் போவான். அது அவனுடைய வருங்காலத்தை அவனே தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இன்றைக்கி IQ அதிகம்.
நீங்கள்லாம் படிக்காத ஆளுங்க, ஒன்றுமே தெரியாத ஆளுங்க மந்திரியில் உட்காந்துங்க. நீங்கள் வந்து வருங்கால சந்ததியினருக்கு இந்த படிப்பைத்தான் படிக்கணும், இந்த மொழியைத்தான் படிக்கணும்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு அடிப்படை தகுதி கிடையாது. 65ல் ஊரை ஏமாற்றின மாதிரி இந்திய எதிர்ப்புன்னு இப்போ ஏமாற்ற முடியாது. அதனால் இப்போ புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. புதிய கல்விக் கொள்கை யார் கொண்டு வந்தா? இந்த ஸ்டாலினும் துரைமுருகனும் KN நேருமா கொண்டு வந்தாங்க. படிக்காத கூட்டமாக கொண்டு வந்தாங்க. கேபினெட்டில் இருக்கிறவங்க பூரா 8ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் படித்தவங்க தான் அதிகம். அப்படி உங்களை மாதிரி ஆளுகளாக கொண்டு வந்தாங்க புதிய கல்விக் கொள்கையை. கஸ்தூரி ரங்கன்னு முன்னாள் ஐஎஸ் அப்ரூவ் சேர்மன், அவர் கிட்டத்தட்ட கல்வியாளர்கள் எல்லாம் சில பேரை வந்து அப்பாயிண்ட் பண்ணி ஒரு குழுவை உருவாக்கி உலக லெவலில் வந்து வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது, அதுக்கு என்ன மாதிரி படிப்பை படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வச்சு அவங்க பரிந்துரை செஞ்சுருந்தாங்க. அந்த பரிந்துரையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது தான் புதிய கல்விக் கொள்கை. இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களும் அதை ஒத்துக்கிட்டாங்க. உங்களுக்கு மட்டும் என்ன இதாகுது? எங்கள் படிப்பை தேர்ந்தெடுக்க நீ யாருங்கிறது தான் கேள்வி. அதில் கூட மும்மொழி கொள்கைங்கிறத ஹிந்தியை வந்து அவன் வந்து படித்து தான் ஆகணும்னு திணிக்கலை. 3வது ஒரு லாங்குவேஜை படிச்சுக்கங்கிறான். அந்த லாங்குவேஜ் தமிழை படிக்கிறீங்க, இங்கிலீஷ் படிக்கிறீங்க, 3வது நீங்கள் ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ் படிச்சுக்கலாமா? கன்னடத்தை படிக்கலாம், தேவங்கிற மலையாளத்தை படிக்கலாம். உங்கள் வசதிக்கு தகுந்தபடி உங்களுடைய வாய்ப்பு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தபடி ஹிந்தி படிக்கணும்னா படிச்சுக்கலாம். ஆப்ஷனல் தானே. உங்களுக்கு ஏன் வலிக்குதுன்னு கேட்குறேன். இப்போது சீமான் அவர்களும் அதான் சொல்கிறாரு, ஹிந்தி படித்து நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு என்ன கிடைக்க போகுது? உங்களுக்கு கிடைக்காது. ஆனால் இன்னொரு மாணவனுக்கு அந்த ஹிந்தி படிக்கிறதுனால பிரயோஜனம் கிடைக்கும். உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காதுங்கிறதுக்காக தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாணவர்களும் அதை படிக்கக்கூடாதுன்னு அர்த்தமா? ஒவ்வொரு மாணவர்களுக்கும் தேவைங்கிறது தனி தேவை தானே இருக்கும், தனிப்பட்ட தேவை. ஒவ்வொருத்தனும் ஒரு இது பண்ணிகிட்டு இருப்பான். ஒருத்தன் வெளிநாட்டுக்கு போகணுன்னு விரும்பான், ஜெர்மனுக்கு போகணுங்கிறவன் ஜெர்மனை படிப்பான். இல்லை உங்களுக்கு வடநாட்டில் வந்து சில பேருக்கு இது கிடைக்கும், வாய்ப்புகள் கிடைக்கும். IIT போவான், MBA அங்கே போவான், வேலை வாய்ப்பு அங்கே அதிகமாக இருக்கும். இப்போ புனேலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் எல்லாம் புனேயில் அதிகம் வந்துருச்சு, மகாராஷ்டிராவில் அதிகம் இருக்குது. இப்போ பெங்களூரில் வாய்ப்பு அதிகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அவன் கன்னடம் படிச்சுக்குவான், ஏன்னா அவனுக்கு பெங்களூரில் வாய்ப்பு அதிகம். பூனாவில் வந்து அதிக வாய்ப்பு இருக்கிறவன் ஹிந்தி படிச்சுக்குவான். இது மாதிரி அவன் அந்தந்த ஒரு இந்திய மொழியை வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மொழியை படிக்கிறது அவனுடைய வசதிக்காக. உன்னுடைய வசதி தான் மற்றவனுக்கு இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா என்ன அர்த்தம்? உங்கள் வசதி வேறு. அதனால் கல்வியில் வந்துக்கிட்டு நீங்கள் வந்து மற்றவர்களை வற்புறுத்தக்கூடாது. அவரவர்கள் தேவைக்கேற்ப அவங்க படிச்சுக்குவாங்க. இப்போ அதிமுகவும் இதே ஸ்டாண்டில் தான் நிற்கிது, விஜய் அவர்களும் அதே ஸ்டாண்டில் நிற்கிறாங்க, சீமான் அவர்களும். இப்போ அண்ணாமலை அவர்கள் கேள்வி எழுப்புறாரு, உங்களுடைய பசங்க அப்போ எங்கே படித்தாங்க? உங்கள் பசங்களுக்கு நீங்கள் ஒரு 3 லாங்குவேஜ் கொடுக்குறீங்கன்னா மற்ற பசங்களுக்கு அது ஏன் கொடுக்கல அப்படின்றப்போ சீமான் அவர்கள் சொல்கிறாரு, இங்கே வந்து தமிழ் படிக்கிறதுக்கான ஸ்கூல் இருக்குது, இங்கே இல்லை அப்படின்றதுனால தான் வேற ஒரு இதை வந்து நாடி போக வேண்டியதாக இருக்குது அப்படின்னு. அப்போ இங்கே தமிழ் படிக்கிறதுக்கு அரசு பள்ளி எங்கேயும் முடியாதுன்ற நிலையில் இருக்குது. அரசு பள்ளியில் தான் எல்லா இதுலேயுமே தமிழ். ஏன் நீங்கள் வந்துக்கிட்டு அரசு பள்ளியை விட்டுருங்க. நீங்கள் இப்போ முன்னாடி மெட்ரிக்குன்னு ஒன்று இருக்குது, மெட்ரிக்கில் தமிழுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? நீங்கள் நினச்சா தமிழ் படிச்சுக்கலாம்ல. ஈவன் ஸ்டேட் சிலபஸ்லேயும் தமிழ் படிக்கலாம். உங்களுக்கு இதில் வந்து CBSEயில் தான் தமிழுக்கு வாய்ப்பு இருக்கா? அதில் தமிழுக்கு வாய்ப்பு இல்லைன்னு எனக்கு சிபிஎஸ்சி எப்படின்னு எனக்கு தெரியல. அப்படி இருந்தால் நீங்கள் வந்து CBSE எடுக்காமல் தமிழுக்கு எதுக்கு வாய்ப்பு இருக்கோ அதை எடுத்துகிட்டு போகிறான். அதனால் வாய்ப்புக்கு தகுந்தபடி, அதனால தான் பல சிஸ்டங்கள் இருக்குது எஜுகேஷனில் தான் இப்போ ஒரே சிஸ்டமாக கொண்டு வராங்க இந்தியா பூரா. அது நீங்கள் படிக்காத கூட்டம், நீங்கள் இங்கே உட்காந்துக்கிட்டு ஆட்சியில் இருக்கீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதையும் கெடுத்து விடுறீங்க. சரி, நீங்கள் இந்தியா பூரம் பொது கல்வி கொண்டு வராங்க, புதிய கல்வி. அதை எல்லாரும் ஃபாலோ பண்ணணுங்கிறதுக்காக மத்திய அரசாங்கம் அதுக்கு வந்து நிதி உதவி செய்கிறாங்க, இதை நடைமுறைப்படுத்துகிறவங்களுக்கு. நான் புது கல்வியும் புதிய கல்விக்குள்ளேயும் எதுக்க மாட்டேன், பழசை தான் வச்சுருப்பேன். நிதி என்கிட்ட கொடுனா உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சி போச்சா? இல்லை முட்டாளுகளா நீங்கள்? வெக்கம் இல்லையா உங்களுக்கு? இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் போய் பிச்சை எடுக்கிறீங்களே, ஏன் நீங்கள் ஒரு அரசாங்கத்தை தனியாக நடத்துகிறீங்கல்ல? இத்தனை கோடியில் பட்ஜெட் போடுறீங்களா? 1 லட்சக்கணக்கான கோடியில் பட்ஜெட் போடுறீங்க. GSTயில் உங்களுக்கு பர்சன்டேஜ் பாதிக்கு பாதி வந்துடுது. இவ்வளோ வருமானத்தை வச்சுக்கிட்டு ஏன் மத்திய அரசாங்கத்தில் போய் பிச்சை கேட்குறீங்கன்னு தான் நான் உங்களுக்கு வெக்கமாக இல்லையா? உங்களுக்கு நீ தனி அரசாங்கம் இல்லையா? நீ தான் புதிய கல்விக் கொள்கையை நடத்த மாட்டேங்கிறல்ல. அப்போ பழச நீ நான் தான் நடத்துவேன்னா அப்புறம் புதிய கல்விக் கொள்கை கொடுக்குற தொகை மட்டும் எனக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா உங்களை விட முட்டாளி யார் இருக்கா? அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அதாவது படிக்காத ஒன்றும் தெரியாத கூட்டம் பதவிக்கு வந்துடுச்சு. நம்ம நாட்டோட மிகப்பெரியது. இந்த கூட்டத்துக்கு என்ன தெரியுமோ அதை வந்துக்கிட்டு 65லேருந்து இது வந்த கூட்டம். அன்றைக்கி 65ஓட நிலைமை தான் இன்றைக்கி இங்கே இருக்குங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு தவறான இதை வந்துக்கிட்டு மக்கள் மத்தியில் கொண்டு போகிறாங்க.
அப்படிங்கிறாங்க. ஸோ பொதுமக்களுக்கு நான் சொல்லக்கூடியது, உங்களுக்கு எது தேவையோ அதை படிங்க. இந்த முட்டாள்கள் கூட்டம் சொல்கிறத கேட்காதீங்க. ஹிந்தி வேணாம், கன்னடம். ஹிந்தி வேணும்னா ஹிந்தியை படிங்க, கன்னடம் வேணும்னா படிங்க, மலையாளம், உங்களுக்கு என்ன தேவை அதை படிங்க. அதனால் இந்த அரசியல்வாதிகள் வந்து அவன் அரசியலுக்கு தான் லாய்க்கு. நாட்டில் நடக்கக்கூடிய பல பிரச்சனைகள், மக்களுக்கு தேவையான பிரச்சனைகள், மாணவர்களுக்கு தேவையான பிரச்சனைகள், இதெல்லாம் அவன் வந்து தலையிடக்கூடாது. அதனால் நான் சொல்கிறேன், இருமொழி கொள்கை, மும்மொழி கொள்கைன்னு கொண்டு வராங்க. ஒரு லாங்குவேஜ் அதிகம் படிக்கிறதுனால என்ன தப்புன்னு கேட்குறேன். கல்விங்கிறது எந்த வகையிலையும் நமக்கு உதவியாக இருக்க போகிறது. நமக்கு எந்த மொழி வேணுமையான எத்தனையோ பேர் 6-7 மொழி படித்த பண்டிதர்கள்லாம் இருக்காங்கல்ல. அவங்க என்ன 2 மொழி மட்டும்தான் படித்தாங்களா? எத்தனையோ பேருக்கு பல மொழிகள் தெரியும். இப்போ ஜெயலலிதாவுக்கெல்லாம் 4-5 மொழிகள் இதாக பேசுவாங்க. அவங்கவுங்க வசதிக்கு தகுந்தபடி, சூழ்நிலைக்கு தகுந்தபடி படிப்பது தான் கல்வி. நீ அரசாங்கத்திட்ட வச்சுட்டு நீ வந்து அதுவும் படிக்காதவங்ககிட்ட வச்சு நீ எல்லாம் கல்வி மந்திரியாக யாராக இருக்கிறீங்க? ஒன்றும் தெரியாதவனை, ஒன்றும் படிக்க தெரியாதவனை, படிக்காதவனுக்கு தானே கல்வி மந்திரியாக எப்படி உள்படும் அது? அதனால தான் இப்போ இந்த இதையும் கெடுக்கணும்னு பார்க்குறாங்க. யூனிவர்சிட்டியும் வைஸ் சான்சலருக்கு நான் சொல்கிற ஆளை போட்டு 10 கோடி 20 கோடிக்கு ஏலம் விட்டு சம்பாதிக்கலான்னு பார்க்குறேன். அதனால் குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் சொல்கிறத படிப்பு விஷயத்தில் எந்த மாணவர்களும் கேட்காதீங்க, எந்த பெற்றோர்களும் கேட்காதீங்க. அனைவரும் முட்டாள்களின் கூட்டம். இவன் வசதிக்காகத்தான் கல்வி அமைப்பான். சம்பாத்தியம் எதில் கிடைக்குமோ அதுக்காகத்தான் இவன் கல்வி அமைப்பான். நம்முடைய தலைவிதியை தீர்மானிப்பதற்கு இவர்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. இவர்கள் எதுவும் தெரியாதவர்கள். அதனால் உங்கள் முடிவுப்படி உங்கள் குழந்தைகளை படிக்க வைங்க. அது இந்தி திணிப்பு என்ன? இந்தி திணிப்பு எதிர்க்கு. இந்தி மொழியே எதிர்க்காது. இப்போ உதாரணத்துக்கு சில இதுங்கள்லாம் இந்தி திணிக்கிறாங்க. இப்போ இந்த நான் எங்களுடைய நீதித்துறையிலெல்லாம் பார்த்திங்கன்னா சட்டங்களின் பேரெல்லாம் இந்தியில் மாற்றிருக்காங்க. நாங்கள் எதிர்க்கிறோம். அதுக்காக இந்தியவே நாங்கள் எதிர்க்கலையா? இந்தியை திணிக்கிறோம். அங்கே இருக்கக்கூடிய ஒரு மந்திரி, பாஜகவில் இருக்கிற ஒரு மந்திரி இந்தியை திணிக்கிறான். அந்த மந்திரியை மட்டும்தான் எதிர்ப்போம். இந்தி திணிப்பை எதிர்ப்போம். ஆனால் இந்தியை நாங்கள் எதிர்க்கணும்னு அவசியம் இல்லை. அதனால தான் எல்லாம் சொல்கிறேன், இந்தி திணிப்பை அரசியல்வாதி எதிருங்க. ஆனால் இதை படிக்கணும், எந்த மொழியை படிக்கணுங்கிறதுல மூக்க நுழைக்காதீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து 2 நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று வெளியிடுறாரு. இதுக்கு முன்னாடியும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதாவது பெண்கள் இங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் வந்து என்னை பார்க்கும்போது சந்தோஷப்படுறாங்க, என்னை அப்பான்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு பல தரப்பிலும் வந்து எதிர்ப்புகள் எழுது. உங்களை அப்பான்னு கூப்பிட்றாங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லை, எப்படி உங்களை கூப்பிடுவாங்க? மற்றவங்களே கூப்பிடணும். இப்போ ஜெயலலிதாவோட அம்மான்னு மற்றவங்க கூப்பிட்ட மாதிரி கூப்பிடணும், நீங்களாம் உங்களுக்கு ஒரு பேர் வச்சுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கருத்து வருது. லிவிங் இன் ஃபூல்ஸ் பேரடைஸ்னு ஆங்கிலத்தில் ஒரு படம். முட்டாள்களின் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை சொல்லுவாங்க, லிவிங் இன் அ ஃபூல்ஸ் பேரடைஸ். அது மாதிரி ஸ்டாலின் வந்து ஹீ இஸ் லிவிங் இன் அ ஃபூல்ஸ் பேரடைஸ். ஒரு முட்டாள்கள் உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். அதாவது நம்ம இப்படியெல்லாம் சொல்கிறோமே, நம்மளை யாரெல்லாம் அசிங்கமாக நினைப்பாங்களே, என்னடா இப்படி ஒன்றுமே இல்லாததை, நடக்காததை, நடக்க முடியாததை சொல்கிறாருன்னு சொல்லி யாரும் நம்மளை தப்பாக நினைப்பாங்கங்கிற கொஞ்சமாச்சும் கூச்சம் அவருக்கு இருக்கா பாருங்கள். அவர் அப்பான்னு யார் கூப்பிட்றா? அப்பாங்கிற வார்த்தை இல்லை. அப்பாங்கிற பதவி பட்டத்துக்கு நீங்கள் தகுதியானவரா? ஜெயலலிதாவை அம்மானு கூப்பிட்டாங்க, நீங்கள் சொன்னபடி மக்களாக கூப்பிட்டாங்க. ஜெயலலிதா இவரை மாதிரி என்னை அம்மானு கூப்பிட்றாங்க, அம்மானு கூப்பிடுன்னு சொல்லி என்னைக்காச்சும் அறிக்கை விட்டுருக்காங்களா? இவராக அறிக்கை விட்டுக்கிறாரு, இவர் பையன் அறிக்கை விட்டுக்கிறாரு. சரி, அப்பான்னு நீங்கள் சொல்கிறதுனா, ஜெயலலிதா அம்மான்னு சொன்னாங்கன்னா ஜெயலலிதா டை அடிக்க மாட்டாங்க, ஜெயலலிதா காதில் ஒரு தோடு போட மாட்டாங்க, ஜெயலலிதா சாதாரண புடவையை கட்டுவாங்க, எளிமையாக இருப்பாங்க. அந்த வயது அம்மாங்கிற வயதுக்கு ஏற்ற ஒரு உருவத்தையும் அவங்களுக்கு வந்தது. அந்த உருவத்தை அவங்க இது பண்ணல, டோஃபா போடல, இவர் மாதிரி விக்கு வைக்கலை. நீங்கள் அப்பான்னு சொல்லிட்டு விக்கு வச்சுக்கிறீங்க, மேக்கப் போடுறீங்க. உங்களை பார்த்தா நீங்கள் அப்பான்னு சொல்கிற அளவுக்கு உருவத்தை வச்சுருக்கீங்க. ஜீன்ஸ் பேண்ட் இப்போ போட ஆரம்பிச்சிட்டீங்க, விஜய் மாதிரி, அது ஜெயிலர் மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டேன். உங்களை போய் அப்பான்னு கூப்பிட்றதுக்கு அவனுக்கு மனசு வராது. உருவம் இது வேணுமில்ல. அம்மாங்கிற உருவத்துக்கு வந்து அம்மானு சொல்லுக்கு ஏற்ற உருவம் இருக்கணும்ல, அப்பாங்கிற சொல்லுக்கு ஏற்ற உருவம் இருக்கணும்ல. உங்களுக்கு என்ன அந்த உருவம் இருக்குது? ரெண்டாவது, அம்மாங்கிறது வேறு, அப்பாங்கிறது என்றைக்குமே ஒருத்தராக தான் இருக்க முடியும். அம்மாங்கிறவங்கள பல பேர் இருக்கலாம். ஏன்னா மற்றவங்களை இந்த சின்ன குழந்தைகளை கூட அம்மானு கூப்பிடுவாங்க, பெண் குழந்தைகளை அம்மானு தான் கொஞ்சுவாங்க. அம்மாங்கிற வார்த்தை வந்து ஒரு சாதாரணமான வார்த்தை எல்லாருக்கும். யார் வேணுமானாலும் மரியாதை அதிகம் உள்ளவங்களை அம்மானு கூப்பிடலாம். ஆனால் மரியாதை அதிகம் உள்ளவங்களை யாரும் அப்பான்னு கூப்பிட மாட்டாங்க, ஐயான்னு கூப்பிடுவாங்க. அவரே வந்துக்கிட்டு ஸ்டாலின் வந்துக்கிட்டு ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு குழந்தைகிட்ட, ஆமாம் நான் யாருன்னு கேட்குறாரு, ஸ்டாலின் தாத்தாங்குது. அப்போ நீங்கள் ஸ்டாலின் அப்பான்னு சொல்லலை, அதுக்கு அப்போ ஸ்டாலின்னு சொல்லுங்கிறீங்க. ஒரு 3 வயசு குழந்தைகிட்ட ஒரு 73 வயசா? அப்போ உங்களுக்கு முறையே தெரியலையே, யார் எப்படி கூப்பிடுவான்னு. உங்களுக்கு 74 வயசாச்சு.
80 வயசாலும் உங்களை அப்பான்னு கூப்பிடணுமா? 85 வயசாலும் அப்பான்னு கூப்பிடணுமா? அவர் பையன் உதயநிதி சொல்கிறாரு என்ன அண்ணான்னு கூப்பிட்றாங்கன்னு. அவர் அண்ணான்னு கூப்பிட்டா ஏற்றுக்குவாரா? நான் சொல்கிற சினிமா நடிகர்கள் பேர் சொல்கிறேன். அவங்கெல்லாம் அழகான சினிமா நடிகர்கள்லாம் அவர் அண்ணான்னு கூப்பிட்டா உதயநிதிக்கு வந்து மகிழ்ச்சி வருமா? ஸோ 2 பேரும் அப்பாவும் பையனும் அரசியலுக்காக இதை வந்து ஸ்டண்ட்டு மாதிரி பண்ணுறாங்க. எதுவும் பொருத்தமாக இல்லை. நீங்கள் கேட்டு பாருங்கள், எல்லா ஜனங்கட்டையும் ஸ்டாலினை நீங்கள் அப்பா கூப்பிடுவீங்களான்னு கேட்டு பாருங்கள். 1% இந்த திமுக காரனை தவிர யாராச்சும் சொல்கிறேன் நான் பாருங்கள். அதனால் இது கேவலமான ஒரு ஸ்ட்ராட்டஜி. ராபின் சர்மான்னு சொல்லி நம்ம இவனுடைய பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஒரு இவங்க இருக்கான், ஸ்ட்ராட்டஜிஸ்ட், பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அவனை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அவன் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறான், இந்த மாதிரி பண்ணுங்கள். நம்முடைய கல்ச்சர் என்னங்கிறது அவனுக்கு என்ன தெரியும்? ராபின் சர்மாவுக்கு நம்ம தமிழ் கல்ச்சர் என்னன்னு அவனுக்கு என்ன தெரியும்? அப்பாங்கிற வார்த்தைக்குரிய மரியாதை அவனுக்கு என்ன தெரியும்? அம்மாங்கிற வார்த்தைக்குரிய மரியாதை என்ன தெரியும்? அது தெரியாமல் அவன் சொல்லி கொடுக்குறான், இவங்க ஆடிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு கேவலமான ஒரு பிரச்சாரம். ஸ்டாலின் இதோடு நிறுத்திக்கங்க, இல்லைன்னா உங்கள் மரியாதையை குறைஞ்சி போயிடும். உங்கள் மேலே கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்கோம். என்னடா அப்படி பைத்தியகாரத்தனமாக பேசுகிறாங்கன்னு உங்களை பைத்தியமாகத்தான் நினைப்பான். நான் ஓப்பனாக சொல்கிறேன். உங்களை வந்துக்கிட்டு நீங்கள் இதாக அறிவுபூர்வமாக பேசுகிறீங்கன்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. அதுதான் அப்பா விஷயத்தில் நம்முடைய அப்பாங்கிற வார்த்தையை சொல்லி நம்ம ஸ்டாலின் அப்பான்னு சொல்லுங்கன்னா நீங்களும் நானுமே அப்பான்னு கூப்பிடுவோமா? நமக்குள்ளே அதே மனப்பக்குவம் தானே மற்றவங்களுக்கு இருக்கும். அதனால் ஸ்டாலின் திருந்துங்க. பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி அவன் சொல்கிறத வச்சுக்கிட்டே எதுவும் பேசாதீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இப்போது ஜெயலலிதா அவர்கள் மீது அந்த சொத்து குவிப்பு வழக்கு வந்தப்போ அவருடைய நகைகள் எல்லாமே கர்நாடகாவில் வந்து கொடுக்கப்பட்டிருந்தது. தற்போது தமிழகத்துக்கு கொடுக்கப்படும் போது அது முதல்ல சொல்லப்பட்ட அந்த வெயிட்டை விட இப்போ வெயிட்டு கம்மியாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் பதிவிட்டுருந்தீங்க. ஆமாம், அதாவது ஜெயலலிதா அவர்கள் வந்து 1996 ஜெயலலிதா வந்து ஆட்சி விட்டு போனாங்க. அந்த ஆட்சி விட்டு போனதுக்கே மிகப்பெரிய சதி திட்டம் பண்ணி தான் கருணாநிதி அதை பண்ணார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, கருணாநிதி வந்து ஆல்மோஸ்ட்டு மக்கள் செல்வாக்கை சுத்தமாக இழந்த நிலையில் தான் இருந்தார். 1991 ராஜீவ் கொலை வழக்கில் கருணாநிதிக்கு சம்பந்தம் இருக்குது அப்படின்னு பேசப்பட்டு ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்டவுடன் திமுக கட்சியைச் சேர்ந்தவர்கள் வீடுகள் எல்லாம் தாக்கப்பட்டது. மக்கள் வந்து அவரை ஃபுல்லாக வெறுத்தாங்க. 2 சீட்டு தான் ஜெயித்தார், 234 சீட்டில். இன்றைக்கி சொல்கிறாங்கல்ல 200க்கு மேலே ஜெயிப்போம்னு சொல்கிறாங்கல்ல ஸ்டாலின் அவங்களும். அன்றைக்கி வந்து 232 ஜெயலலிதா ஜெயித்தாங்க. நீங்கள் 2 சீட்டு ஜெயிச்சிங்க. ஜெயிச்சுட்டு அதையும் இது பண்ணிட்டு சட்டசபைக்கோ போகாமல் ராஜினாமா பண்ணார் கருணாநிதி. அதனால் அவ்வளவு செல்வாக்கோடு இருந்தவங்களை ஜெயலலிதா அவர்கள் வளர்ப்பு பையன்னு சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணாங்க. வளர்ப்பு பையனுக்கு அந்த சன் டிவியை வச்சுக்கிட்டு இந்தவங்க திமுககாரங்க இல்லாததையும் பொல்லாதையும் சொல்லி பொய்களாக சொல்லி 1000 ஆடுன்னா 10,000 கோழி அறுத்தாங்க, 20,000 ஆடு அறுத்தாங்கன்னு இந்த சன் டிவியில் இல்லாததெல்லாம் சொல்லி மக்கள் மனசை வந்து மூளைச்சலவை செஞ்சு ஜெயித்தாங்க. அதுவும் அப்பவும் ஜெயிக்க முடியாது. ரஜினிகாந்த்கிறவரை கூட்டிகிட்டு வந்து அவரை காமிச்சு மக்கள் மனசை திசை திருப்பி ஜெயித்தாங்க. அப்போ ஜெயிக்கும்போது அவருடைய வீட்டில் இருக்கிற நகைகள்லாம் எடுத்தாங்க. வீட்டில் ஜெயலலிதா வீட்டில் 28 கிலோ நகை இருந்தது. ஜெயலலிதா 28 கிலோ நகையை வாங்குவாங்களா? ஒரு தனி பெண் வந்து 28 கிலோ நகையை போட முடியுமா? அந்த 28 கிலோ நகை வந்ததே அவர்களுக்கு பரிசாக நிறைய பேர் கொடுப்பாங்க. திருமண நாள் அன்னைக்கு அதிமுககாரங்க வந்தால் 5 சவரன் செயினோடு வருவாங்க, நெக்லஸோடு வருவாங்க. தன்னுடைய திருமண நாளுக்கு அம்மாவுக்கு பரிசுன்னு கொடுப்பாங்க. வெளிநாடுகள்லேருந்து வர்றவங்கெல்லாம் தங்கத்தை கொடுப்பாங்க, வெள்ளியை கொடுப்பாங்க, செருப்பு மாடர்ன் செருப்பு கொடுப்பாங்க, சேலைகளை கொடுப்பாங்க. இதெல்லாம் அவங்க வீட்டில் வச்சுருந்தாங்க. ஒரு பெண்ணுக்கு எதுக்கு இவ்வளவும் போட முடியுமா? இதெல்லாம் பரிசாக வந்தவை. அந்த 28 கிலோ தங்கம், அதுக்கப்புறம் 800 கிலோ வெள்ளி, 10,500 சேலை, 750 செருப்பு, 91 வாட்ச், இதெல்லாம் அங்கே இருந்தது அவங்க வீட்டில். இதெல்லாம் எடுத்து இதை அப்படியே டிவி கருணாநிதி ஆர்டர் என்ன தெரியுமா? டிவியில் காமிங்க, சன் டிவியில் ஜனங்க பார்க்கட்டும், முட்டாளாகட்டும் அப்படின்ட்டு. இதோடு சேர்த்து காமிச்சிருந்தா பரவாயில்ல. போலீஸ் ஸ்டைலில் பாண்டி பஜாரில் இருக்கிற நகைக்கடையிலெல்லாம் நகைகள் எடுத்துகிட்டு வா, செருப்புகளெல்லாம் பாண்டி பஜாரில் இருந்து எடுத்துகிட்டு வா, ஜவுளி கடையில் இருக்கிற சேலைகள்லாம் எடுத்துகிட்டு வான்னு அதையும் ஜெயலலிதான்னு சொல்லி சன் டிவியில் காமிச்சு ஊரை ஏமாற்றினாங்க. அந்த ஜெயிலை விட்டு வெளியில் வந்த ஜெயலலிதா சொன்னாங்க, இந்த நகையெல்லாம் பரிசாக வந்தது, இதில் எதையும் நான் கொஞ்சம் நெஞ்சம் தான் போட்டிருக்கேன், எதுவும் போடல, இனிமேல் நான் நகையவே அணிய மாட்டேன், இப்படி பொய் சொன்னாங்கன்னு சொல்லி அதில் இருந்து ஜெயலலிதா அவர்கள் நகையை அணியலை. ரொம்ப நாள் கழித்து இந்த தோடு போடுங்க, அசிங்கமாக இருக்கணும்னு ஒரே ஒரு தோடு தான் போட்டாங்க. அந்த மாதிரி பொய்யாக கொண்டு வந்தது நகை. கேஸை போட்டாங்க, விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன். அதில் கணக்கு காமிச்சது 28 கிலோ நகை தங்கம், 800 கிலோ வெள்ளி, இதெல்லாம் லிஸ்ட்டு அங்கே கொடுத்தாங்க.
அவன் என்ன தப்பு பண்ணிட்டான் தெரியுமா? இவங்க கொடுத்ததை அவன் எடை போட்டு பார்க்கல. இங்கேயே திருடிட்டு தான் அனுப்புனாங்க. இங்கேயே திருடிட்டு தான் அனுப்பான். அவன் எடை போட்டு பார்க்கல. அவன் அங்கேயே வச்சுட்டான். இப்போ முடிஞ்சது, தீர்ப்பு வந்தது. தீர்ப்பில் சொல்லிட்டாங்க, இந்த வழக்கை நடத்துனதுக்கு 5 கோடி ஃபீஸு கர்நாடக அரசாங்கம் எடுத்துக்கங்கன்ட்டான். சரி, இருக்கிறது ஏலம் விடலான்னு எடுத்தால் எல்லாம் இல்லை, குறையுது, சில இதெல்லாம் காணாம். ஏலம் விட்டா நாளைக்கு நம்ம தலையில் அவ்வளோ வந்துடும், ஏலமே வேணான்னு முடிவு எடுத்தாங்க. அவங்ககிட்டே திருப்பி கொடுத்துருன்னு கொடுத்தாங்க. இப்போ தீர்ப்பில் பார்த்தீங்கன்னா 28 கிலோ நகைன்னு இருக்கும் ஜெயலலிதாவுக்கு. இப்போ ஹேண்ட் ஓவர் பண்ணது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு 27 கிலோ. 1 கிலோ தங்க நகையை எடுத்தது யார்? தமிழ்நாட்டில் இருக்கும் திருடர்களா, இல்லை இதில் பெங்களூரில் இருக்கும் திருடர்களா, இல்லை கோர்ட்டில் இருக்கிறவனே திருடிட்டாங்கன்னா, இல்லை குன்ஹாவே திருடிட்டு போயிட்டாரா? கணக்கு சொல்லுங்கள், யார் மக்களுக்கு சொல்லுங்கள். 800 கிலோ வெள்ளி என்னாச்சு? வெறும் தங்கத்தை பற்றி மட்டும்தான் பேச்சு வந்திருக்கு. வெள்ளி எங்கே? வாட்ச் எங்கே? சேலை எங்கே? யார் வீட்டுக்கு தூக்கிட்டு போனீங்க? இவ்வளவையும் போட்டு இன்றைக்கி வந்திருக்கு. இதை வாயவே திறக்க மாட்டேங்கிறாங்க யாருமே. சுப்ரீம் கோர்ட் வரை போயிடுச்சு, எவனும் பார்க்கல. இது எங்கே திருடுனா, யார் திருடுனாங்கிறது நாட்டு மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. வாயவே திறக்க மாட்டார் ஸ்டாலின். அதிமுக இதை பற்றி எந்த கருத்து? அவன் பேச மாட்டாங்க. அதிமுகவில் இருக்கிற இன்றைக்கி இருக்கிற தலைவர்கள் பூரா தான் சம்பாதிச்ச சொத்தை காப்பாற்றணும்னு இருக்கான். அதிமுகவில் இருக்கிறவன் எவனுமே எம்ஜிஆருக்கு மேலேயோ ஜெயலலிதா மேலேயோ உண்மையான அபிமானம் கொண்டவர்கள் யாருமே இல்லை. தான் சம்பாதிச்ச சொத்தை காப்பாற்றணும். ஸ்டாலினை பற்றி எதிர்ப்பாக பேசினா அவர் கேஸ் போட்டுருவார். அதனால் அவர்கிட்ட ஒரு இதை வச்சுக்கணும், நல்ல குட் புக்ஸில் வச்சுக்கணும். இப்படி சொல்லுறவன் தான் இன்றைக்கி அதிமுக தலைவர். அதிமுக தொண்டர்கள் தான் விசுவாசமானவர்கள். அந்த தொண்டர்கள் இப்போ ஆளை தேடிக்கிட்டு இருக்கான், ஒரிஜினலாக உருப்படியாக எவன்டா இருக்கான், எவனும் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இன்றைக்கி அதிமுக கலகலத்து போயிருக்க ஒழிய தலைவர்கள் சார்ந்தா இருந்தால் ஒரு தலைவன் பேசுகிறானா பார்த்தீங்களா? இந்த 28 கிலோ தங்கத்தை எவ்வளோ முக்கியமான விஷயம் பேச மாட்டான். ஏன்னா அது அந்த அம்மாவெல்லாம் மறந்து இவங்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால் அவன் பேச மாட்டான். இது தொண்டர்கள் கேட்கணுங்கிறதுக்காக தான் இதை சொல்கிறேன். தமிழ்நாட்டு மக்களும் கேட்கணும். திமுகவில் எவ்வளவு திருட இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 1 கிலோ நகையை திருடினவங்க இவங்க தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. இன்னும் உள்ளுக்குள்ளே தோண்டி பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த இருக்கும். ஜெயலலிதாவோட சேலை எத்தனை திமுககாரன் வீட்டில் இருக்குதுன்னு பாருங்கள். வெள்ளியெல்லாம் யார் யார் வீட்டில், செருப்பெல்லாம் எத்தனை திமுககாரன் வீட்டில் அவங்க ஒய்ஃபு போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். அதைத்தான் நான் சொல்லுது. அதனால் அந்த அம்மா பேரில் 93 கோடின்னு சொல்லிட்டு உலக மகா கோடீஸ்வரர் ஆகிட்டான் கொள்ளையடிச்சு. இப்போ அந்த மாதத்தையே கொள்ளையடித்து போட்டிருக்கான். அதை வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த கருத்தை பதிவு செய்கிறேன். ஸ்டாலினுக்கு மனசாட்சி இருந்தால் ஒரு அறிக்கை விடுங்க, நகை எப்படி குறைஞ்சதுன்னு. நகை எப்படி குறைஞ்சது? நானோ என் குடும்பமோ எடுக்கவில்லை, திமுகவோ எங்கள் குடும்பமோ எடுக்கவில்லைன்னு சொல்லுங்கள். ஏன்னா அவங்க அப்பா இருக்கும்போது தான் பிடிபட்டது இதெல்லாம். இவங்க தான் ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. எங்கே பெங்களூருக்கு அதுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணது இவங்க. அதனாலும் நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் திருடர்களின் மன்னர்களாச்சே. நாட்டை திருடுறீங்க, நாட்டை கொள்ளையடிக்கிறீங்க, ஊர் ஜனங்களுடைய இதெல்லாம் கொள்ளையடிக்கிறீங்க, வரி பணத்தை கொள்ளையடிக்கிறீங்க. ஜெயலலிதா நகையை கொள்ளையடிப்பதற்கு எவ்வளவு நாள் ஆகும்? அதனால் இவர்கள்லாம் திருடர்களாக இருப்பார்கள்ங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அதனால தான் ஏழை விடாமல் நீங்களே வச்சுக்கங்கடான்னு கொடுத்துட்டான். இதை அப்படியே அமைக்கிடுவாங்க அப்படிங்கிறது. இந்த 27 கிலோவும் என்ன ஆகுங்கிறது வருங்காலத்தில் சொல்ல முடியாது. ஏன்னா இது திருடர்கள் கூட்டம், திருடிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய. எங்களோடு இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி.